ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. ஸ்ரீராம விஜயம் பாகம் 38. பிரவஸ்தனின் மறைவாள் மனம் நொந்து கோபமடைந்த ராவணன் தானே நேரில் சென்று போரிட கிளம்பினான். அப்போது மண்டோதரி அவனை பார்த்து, என் பிரியமானவனே, ராமனுடன் போரிடும் எண்ணத்தை இப்போதாவது நீ கைவிட வேண்டும். உனக்கெதற்கு மாற்றானின் மனைவி? என் அன்பே, இப்போது அவளை ராமனிடம் ஒப்படைத்து விடு. நாம் எல்லோரும் மகிழ்வுடனும் அமைதியுடனும் வாழ்வோம் என சொல்லி பார்த்தாள். அதற்கு ராவணன், என் உயிரினும் மேலான மண்டோதரி, உனக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆனால் சீதையை ராமனிடம் ஒப்படைத்துவிடு என மட்டும் சொல்லாதே. நான் அவனுடன் சண்டையிட்டு அவனது படைகளுடன் சேர்ந்து அவனையும் கொல்ல தயாராக இருக்கிறேன் என்றபடி சென்றான். ராவணன் இப்படி மறுத்து பேசியதும் வருத்தத்துடன் மண்டோதரி உள்ளே சென்று விட்டாள். அதை அடுத்து ராவணன் தனது மகன், பேர பிள்ளைகள், மந்திரிகள், சேனாதிபதிகளுடன் ஒரு பெரிய படையை திரட்டி போருக்கான ஏற்பாடுகளை செய்தான். அப்போது சுக்ரீவன் ஒரு பெரிய மலையை அவன் மீது எரிய அதை தனது அம்பினால் பொடியாக்கினான். இதர வானரங்களும் கையில் கிடைத்த மலை, பாறாங்கல், மரங்கள் மற்றும் பல ஆயுதங்களுடன் வந்து ராவணனை தாக்கினர். அவை எல்லாவற்றையும் ராவணன் தனது அம்புகளால் முறியடித்தான். மாருதியும் ஒரு பெரிய கல்லை எடுத்து அவன் மீது எரிய அதையும் நொறுக்கிவிட்டு மாருதியையும் தாக்கலானான். ராவணன் கொடுத்த அடிகளால் தடுமாறி போய் சற்றே மயங்கிய மாருதி தன்னை சமாளித்துக் கொண்டு ராவணனை பலமாக தாக்கி அவனது 10 தலைகளிடமிருந்து மகுடங்களையும் அவனது குடையையும் கீழே தள்ளி சாய்த்தான். ராவணன் அதைக் கண்டு சற்றும் கலங்காமல் மேலும் ஆக்ரோசத்துடன் போரிடத் தொடங்கினான். அதை கண்ட நலன் ஒரு மந்திரத்தை பிரயோகித்து தன்னை போலவே பல நலன்களை உருவாக்க அவர்கள் எல்லோருமே ராவணன் மீது கற்கள், மரங்கள் என பலவற்றையும் எரிந்து தாக்கலாகினர். பிரம்மாஸ்திரத்தை உபயோகித்து அந்த மந்திர சக்தியை முறியடித்து அவை அனைத்தையும் எதிர்கொண்டு ராவணன் அழிந்து விட்டான். லக்ஷ்மணன் தானும் ஒரு பிரம்மாஸ்திரத்தை எய்த அதை 2 கூறாக பிளந்தான் ராவணன். அதில் ஒரு பகுதி கீழே பூமியில் விழ மறுபகுதி சென்று லக்ஷ்மணனை தாக்கியது. லக்ஷ்மணன் மயங்கி கீழே விழுந்தான். அதை கண்டு ஆத்திரமுற்ற மாருதி ராவணன் மீது பாய்ந்து அவனை கடுமையாக தாக்க ராவணன் இரத்தவாந்தி எடுத்து அவசரமாக பின்வாங்கி இலங்கைக்கு திரும்பினான். இப்படி தோல்வியுற்று கிளம்பிய ராவணன் அசுர வீரர்களை அழைத்து நீண்ட உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் தனது தம்பி கும்பகர்ணனை எழுப்ப உத்தரவிட்டான். வீரர்கள் சென்று கும்பகர்ணனை பலமாக உலுக்கியும் அவன் எழுந்திருக்கவில்லை. அதனால் அவர்கள் அவன் மீது பாறைகளை எறிந்தும் கூரான ஆயுதங்களால் குத்தியும் தங்களது நீண்ட நகங்களால் பிராண்டியும் முயற்சி செய்தனர். ஆனால் அவற்றால் எந்த பயனும் விளையவில்லை. உரத்த குரட்டை விட்டுக்கொண்டு ஒவ்வொரு முறை மூச்சு விடும் போதும் தன் எதிரே இருந்த ராட்சசர்கள், யானைகள், எருமைகள் என அனைத்தையும் உள்ளிழுத்து அவர்களை நீண்ட மூச்சின் மூலம் வெளித்தள்ளி கொண்டிருந்தான். இவற்றை களைத்து போன அசுரர்கள் 2 தேவ கன்னிகைகளை கூட்டு வந்து அவன் முன் அமர்ந்து பாடச் செய்தனர். அவர்களது இனிய தேவகானத்தை கேட்டு கும்பகர்ணன் மெல்ல கண் விழித்தான். 6 மாதங்களாக எதுவும் உண்ணாமல் நீண்ட நித்திரையில் ஆழ்ந்திருந்ததால் மிகவும் பசியோடு இருந்த கும்பகர்ணன் கணக்கற்ற எருதுகள், பெண் எருமைகள், பசுக்கள், அசுரர்கள் என அனைவரையும் விழுங்கி குடங்குடமாக நெய்யையும் கல்லையும் குடித்து பெரியதொரு ஏப்பம் விட்டான். சகஜ நிலைக்கு அவன் வந்ததும் அசுர வீரர்கள் ராவணனுக்கும் இலங்கைக்கும் நிகழ்ந்த சம்பவங்களை எடுத்துரைத்து ராவணன் அவனை அழைத்து வரச் சொன்ன செய்தியையும் சொன்னார்கள். அதை கேட்டு ஆவேசமுடன் எழுந்த கும்பகர்ணன் தன் மிகப்பெரிய உருவத்துடன் அரண்மனை நோக்கி புறப்பட்டான். அவனது பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்து வானரர்கள் அனைவரும் கவலையில் ஆழ்ந்தனர்.
அதை கண்ட மாருதி அங்கே சென்று அவனை 3 முறை தன் கைகளால் தூக்கி இறக்கி காட்டி அவர்களது அச்சத்தை தீர்த்தான். இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஜெய் ஸ்ரீராம்.